எனக்கு இப்போ மேனிஃபெஸ்ட்ங்கிறத வந்து இப்போ நான் சும்மா ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய இடத்துல வந்து எனக்கு வருது. அதாவது நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா அது நீங்க டெய்லி வந்து இப்படி நினைங்க. உங்க லைஃப்ல வந்து நீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நமக்கே அது தெரியும், நம்ம பிரபஞ்சத்திட்ட கேட்டா நமக்கு கிடைக்குது அப்படிங்கறது வந்து ஒரு தெரிஞ்ச உண்மைதான். பட் அது பண்ணலாமா? ஏன்னா எனக்கு வந்து என்ன டவுட்னா, கடவுளுக்கு மீறி நமக்கு ஒண்ணும் பெருசா தெரிஞ்சிட போறது இல்ல. கடவுளுக்கு தான் எல்லா நம்மளோட லைஃப் எப்படி அமையணும் அப்படிங்கறத அவர் பொறுப்புல விட்டுட்டா அவருக்கு தெரியும். நமக்கு இதெல்லாம் இந்த டைமுக்கு பண்ணணும், இதெல்லாம் இந்த டைமுக்கு பண்ணணும் அவருக்கே தெரியும். இப்போ வந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம போகணும் அப்படிங்கறத வந்து நம்ம டெய்லி நினைக்கலாமா? நான் வந்து இப்படி எனக்கு இப்படி ஒரு நல்ல இது கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி கிடைக்கணும், அது பண்ணணும் அப்படி நினைக்கலாமா? அது கரெக்டா அப்படிங்கறத வந்து எனக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும் எப்பயும். அதனால அது கேட்கலான்ட்டு. அதாவதுமா ஆசைங்கிறது வந்து ஒரு ஆசைப்பட்டா தான் நம்ம எதையுமே நகர்ந்தே போக முடியும். நம்ம எங்கேயாவது நம்மளுடைய ஆசைங்கிறது நம்முடைய தேவை தானே. நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையே இருந்தா தான் நம்ம நகரவே முடியும். இப்ப நமக்கு பசி இருந்தா தான் சாப்பிடவே முடியும். அதே மாதிரி எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கணும். ஒரு தேவை வேற, ஆசை வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால ஆனா அதே நேரத்துல நம்ம மனசுல வந்து எத்தனையோ விதமான எமோஷன் வருது. மகிழ்ச்சி வருது, பயம் வருது, துக்கம் வருது, துயரம் வருது, ஆசை வருது, கோபம் வருது, இப்படி எல்லாம் மனசுல நிறைய எமோஷன் வருது. அந்த எமோஷன்ல இந்த எமோஷன் வரலாம், இந்த எமோஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அந்த எமோஷன் மேலதான் ஆசை வைக்க கூடாது. சார்ந்து ஆசை இருந்தா தான் செயல்படவே முடியும். அதனால ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி சிலவங்க சொல்றாங்க, இப்ப எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு காரையே நினைச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நான் காரை ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே இந்த ஈர்ப்பு விதி அப்பதான் செயல்படும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேர் என்னன்னு சொன்னா சைக்கலாஜிக்கல் டிஸார்டருக்கு போயிடுறாங்க. கிடைக்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்து அது கிடைக்கலங்கும் போது ஒரு ஏமாற்றம், ஒரு பக்கத்துல ஆசை வருது, இன்னொரு பக்கத்துல நிறைவேறலைங்கிற ஏமாற்றம் வருது. அது அந்த அணுகுமுறை சரியில்லை. அந்த மாதிரி கற்பனை பண்ணி கிடைக்கிற மாதிரி எல்லாம் பாவனை பண்ணாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆசை பிரேக் டவுன் ஆயிரும். நமக்கு நாமளே ஒரு போராட்டம் வந்துடும். அப்படி அந்த மாதிரி ஆசைப்படக்கூடாது. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப கார் வேணும்னு சொன்னா கார் வேணும்னுட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. நம்மளால ஆன முயற்சிகள் பண்ண முடியுமா அதெல்லாம் பண்ணலாம். அது நமக்கு என்ன எனிவே அது ஒரு கோலா இருக்கிறதுனால சப்போஸ் நம்மளால இப்ப முடியலன்னா அப்புறம் முடியுங்கிற ஒரு எண்ணத்துல இருப்போம். இல்ல எனக்கு இப்ப நடந்துரும்னா டெய்லி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து நடக்கலன்னா நமக்கு ஏமாற்றம் ஆயிரும். அது வந்து அந்த ஏமாற்றம் வந்து நம்மள ஒரு மாதிரி உடம்ப ப்ராப்ளம் பண்ணிரும். அதுதான் இங்க கேட்கணும்னு எனக்கு தோணிச்சு. சரி, இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இல்லையா? ஏன்னா இது நிறைய ரீல்ஸ்ல நிறைய வருது இந்த மாதிரி இப்பெல்லாம். சோ அதனால தெரிஞ்சுக்கலான்ட்டு.